பட்டதாரிகள் வேலை தேடுபவர்களாக இருக்காது, துறைசார் வல்லுநர்களாக இருக்க வேண்டும். மின்சார கட்டணம் உயர்ந்தால் பாரிய போராட்டம் வெடிக்கும், மொட்டுக்கட்சி பகிரங்க எச்சரிக்கை. மீண்டும் சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்ட சுரேஷ் சாலை. பிரதமருடனான சந்திப்பில் பங்கேற்காத ஆசிரியர்களுக்கு அனுப்பப்பட்ட கடிதம். எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் சடுதியாக குறைக்கப்பட உள்ள 600 பொருட்களின் விலைகள். மத்திய கிழக்கு போர் பதற்றம் தொடர்பில் மத்திய வங்கியின் எச்சரிக்கை. வறட்சியை தாங்கக்கூடிய பயிரினங்களை வடக்கில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை. மேன்முறையீட்டு பதில் வரும் வரையில் இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என யாழில் போராட்டம். இரண்டாவது ஈரானிய கப்பலை அரசாங்கம் அனுமதிக்க இந்திய தலையீடே காரணம், எதிரணி தெரிவிப்பு. மேலதிக எரிபொருள் கையிருப்பில் வெளியான தகவல். பட்டதாரிகள் தொழில் தேடுபவர்களாக இருக்காது, அறிவு திறனுடனும் தொழில் முயற்சியாளர்களாக உருவாக வேண்டும். அதற்கான வழிகாட்டல்கள் பயிற்சிகளை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் தொடர்ந்து வழங்கும் என புதிதாக துணைவேந்தராக பதவியேற்றுள்ள தி வேல் நம்பி தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக புதிய துணைவேந்தராக உத்தியபூர்வமாக பதவியேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்றைக்கு 12 பீடங்களை கொண்டு விளங்கும் பல்கலைக்கழகமாக காணப்படுகின்றது. இலங்கையில் அதிகூடிய பீடங்களை கொண்டு பல்கலைக்கழகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகமே காணப்படுகின்றது. பல்கலைக்கழகத்தில் தற்போது 14,000 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். இந்த பல்கலைக்கழகத்தை தாங்கிய வழிநடத்தி சென்ற அத்தனை துணைவேந்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களின் பணிகளை தொடர்ந்து வரும் காலங்களில் முன்னெடுத்துச் செல்வேன். அத்துடன் புதிதாக பல்வேறு நடவடிக்கை முன்னெடுக்க திட்டங்களை வைத்துள்ளேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் சமூகத்தோடு இணைந்து இருக்க வேண்டும். பல்கலைக்கழக பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், மாணவர்கள் சமூகத்துடன் இணைத்து தமது பங்களிப்பை செய்ய வேண்டும். சர்வதேச ரீதியாகவும் இலங்கை ரீதியாகவும் எமது பல்கலைக்கழகமே தரப்படுத்தலில் முன்னோக்கி எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கு பேராசிரியர்கள், பீடாதிபதிகள், நிர்வாக உத்தியோகத்தர்கள் எல்லோரும் இணைந்து செயற்படுவோம். புதிய கற்கை நெறிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. பட்டதாரிகள் வெறும் பட்டத்தை வைத்து அரசு வேலை தேடுபவர்களாக இருக்காது, தமது துறை சார்ந்து சிறப்பாக செயற்படக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதற்காக அவர்களை வலுப்படுத்துவதற்கான பயிற்சிகள் பல்கலைக்கழக மட்டத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் பட்டதாரிகள் தொழில் தேடுபவர்களாக இருக்காது, தொழில் முயற்சிகளை முன்னெடுக்கக்கூடிய தொழில் முயற்சியாளர்களாக உருவாக்கி அவர்கள் ஊடாக சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பங்களிப்பை வழங்க வைக்க வேண்டும். அறிவுத்திறன், ஆராய்ச்சி மற்றும் சமூக பொறுப்பு என்பனவற்றை மாணவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்துடன் எமது சமூகத்தில் அக்கறையுள்ள அனைத்து துறைசார் வல்லுநர்களையும் எம்முடன் இணைந்து பயணிப்போம். அதற்கான எதிர்கால திட்டங்கள் என்னிடம் உண்டு, அதை நோக்கி நாம் பயணிப்போம் என மேலும் தெரிவித்தார். முறையற்ற நிர்வாகம் மற்றும் ஊழல்களினால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை மக்கள் மீது சுமத்த இடமளிக்க முடியாது. அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்த நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிராக மக்களை திரட்டி போராட தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்கு இது தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில், உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை குறைவாக காணப்படும் நிலையிலும் இலங்கைக்கு எரிபொருள் வந்தடைவதற்கு முன்னரே உள்நாட்டில் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. போர்ச்சூழலை காரணம் காட்டி 20 நாட்கள் வரை விலை மனு கோரப்படாததால் தனியார் நிறுவனங்களை விட 1 லிட்டர் எரிபொருளுக்கு 80 ரூபாய் மேலதிகமாக செலுத்தி அரசு எரிபொருளை வாங்கியுள்ளது. இதன் மூலம் நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பாரிய லாபம் தட்டி பறிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 150 மெகாவாட் மின்சார இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த இழப்பை ஈடுகட்ட வேண்டுமானால் இலங்கையில் உள்ள சுமார் 60 லட்சம் வீடுகளிலும் தலா 3 மின்விளக்குகள் வீதம் மொத்தம் 1.8 கோடி மின்விளக்குகள் ஒரு நாள் முழுவதும் அணைத்து வைக்க வேண்டும். இவ்வாறான ஊழல்களால் ஏற்படும் நட்டத்தை மக்கள் மீது சுமத்தாமல் ஊழலில் ஈடுபட்டவர்களிடமிருந்து அந்த பணத்தை அரசு அறவிட வேண்டும். அரசின் ஊழல் மற்றும் நிர்வாக திறமையின்மைக்காக மின்சார கட்டணத்தை உயர்த்த நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிராக மக்களை திரட்டி பாரிய போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு 90 நாட்கள் தடுத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வரும் சுரேஷ் சாலை தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காதில் ஏற்பட்ட ஒரு நோய் காரணமாக ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபரான சுரேஷ் சாலைவிற்கு வழக்கு நாளைய தினம் கோட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்தோடு சுரேஷ் சாலைவை காப்பாற்றுவதற்காக அவரை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருக்கின்றார் என
ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். மேலும் கோட்டாபய ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் சுரேஷ் சாலைவிற்கு ஆதரவாக இலங்கையிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் கையெழுத்து வேட்டையை ஆரம்பித்திருக்கின்றனர். இதேவேளை உடல்நலக்குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டிருந்த சுரேஷ் சாலை திடீர் சுகவீனம் காரணமாக நேற்று முன்தினம் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரியவுடன் நடைபெற்ற சந்திப்பில் பங்கேற்காத ஆசிரியர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் சர்ச்சை எழுந்துள்ளது. பிரதமருடனான சந்திப்பில் பங்கேற்க தவறிய ஆசிரியர்களிடம் அதற்கான விளக்கம் கோரி கல்வி பணிமனை கடிதம் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தங்காலையில் அண்மையில் நடைபெற்ற பிரதான சந்திப்பில் பிரசன்னமாக தவறிய ஆசிரியர்களுக்கு விளக்கம் கோரி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தங்காலை கல்வி பணிமனையின் பணிப்பாளரினால் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பணிப்பாளர் WASD கல்யாணியின் கையொப்பத்துடன் இந்த விளக்கம் கோரிய கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பிரதமருடனான சந்திப்பில் பங்கேற்க தவறிய ஆசிரியர்கள் அதற்கான விளக்கத்தை அளிக்குமாறு கோரி குறித்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 26ஆம் தேதிக்கு முன்னர் இதற்கான விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என அதிபர்கள் ஊடாக இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 15ஆம் தேதி தங்காலை, அம்பாந்தோட்டை உள்ளிட்ட சில இடங்களில் பிரதமர் ஆசிரியர்களுடன் சந்திப்புகளை நடத்தியுள்ளார். தங்காலையில் இந்த சந்திப்பிற்கு சொற்க எண்ணிக்கையிலான ஆசிரியர்களை பிரசன்னமாக இருந்தனர் என தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமருடனான சந்திப்பிற்கு பிரசன்னமாக தவறிய ஆசிரியர்களிடம் அதிகாரப்பூர்வ விளக்கம் கோரப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 600 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதியமைச்சர் RM ஜெயவர்தன அறிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த விசேட விலை குறைப்பு திட்டத்தின் கீழ் உள்ள பொருட்கள் அனைத்தும் நாடு முழுவதும் உள்ள சதோச விற்பனை நிலையங்கள் ஊடாக பொதுமக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகரிடமிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம். பண்டிகை காலத்தில் எவ்வித தட்டுப்பாடுமின்றி அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை உயர்வு மற்றும் அதன் எதிரொலியாகவே சில பொருட்களின் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள இந்த நிலையில் குறித்த அறிவிப்பானது மக்களுக்கு நிம்மதியை அளிக்கும் என நம்பப்படுகின்றது. மத்திய கிழக்கு போர் பதற்றம் தொடர்ந்தால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாதக விளைவுகள் ஏற்படும் என மத்திய வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எரிசக்தி, சுற்றுலாத்துறை, வர்த்தகம், அந்நிய செலாவணி போன்ற துறைகளின் ஊடாக பொருளாதாரத்திற்கு பாதக விளைவுகள் ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு போர் பதற்றம் எவ்வாறான பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்து நிச்சயமற்ற தன்மை காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் ரூபாவின் பெறுமதி ஒப்பீட்டளவில் ஸ்திரமான நிலையில் காணப்பட்டாலும் மத்திய கிழக்கு போர் பதற்றம் காரணமாக பிராந்திய வலயத்தின் ஏனைய நாடுகளில் போன்றே இலங்கை ரூபாவின் பெறுமதியிலும் தளம்பல் நிலை பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே மத்திய கிழக்கில் போர் பதற்ற நிலைமை நீண்ட காலத்திற்கு நீடித்தால் அது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழ் ஊடக நிறுவனங்கள் மற்றும் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் தன்மீது அவதூறு பரப்பப்படுவதாக கூறி நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான எதிர் மனுதாரர்களின் ஆட்சேபனைகள் எதிர்வரும் 27/3/2026 கொழும்பு முதன்மை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. தமிழ் ஊடகங்களில் வெளியான நேர்காணல்கள், அரசியல் விமர்சன நிகழ்ச்சிகள், தடை செய்யப்பட்ட கூற்றுக்கள் என கூறி அவற்றினை தடை செய்யுமாறு கோரி நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் பிரிவு 24 கீழ் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த மனு தாக்கல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 13/3/2026 எதிர் மனுதாரர்களின் ஆட்சேபனைகளுக்கு திகதியிடப்பட்டிருந்த குறித்த வழக்கு எதிர்வரும் 27/3/2026 தவணையிடப்பட்டிருந்தது. எதிர் மனுதாரர்களின் ஊடக நிறுவனங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் சார்பாக சட்டத்தரணி கலாநிதி குருபரன் உள்ளிட்ட சட்டத்தணிகள் முன்னிலையாக உள்ளனர். நிகழ்நிலை காப்பு சட்டம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி எதிரான நிலைப்பாட்டினை மேற்கொண்டிருந்தது. மேலும் நாடாளுமன்றத்தில் கடந்த ஜனவரி 24, 2024 அன்று நடைபெற்ற விவாதத்தின் போது தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக நிகழ்நிலை காப்பு சட்டத்தினையும் எதிர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறித்த விவாதத்தின் போது தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் வருமாறு: நிகழ்நிலை காப்பு சட்டம் தமிழ் மக்களுக்கு ஆபத்தானது. இது தமிழ் மக்களை ஒடுக்கும் நோக்கம் கொண்டது. போராட்டம், கடையடைப்பு, அரசாங்கத்திடம் நியாயம் கேட்பது, அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் கூட இனிவரும் காலங்களில் குற்றமாக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் எடுத்துக் கொள்ளப்படலாம். மேற்குறித்த வழக்கிற்கு மேலதிகமாக சமூக வலைதளங்களில் தனக்கு எதிராக அரசியல் விமர்சனங்களை மேற்கொண்டார்கள் என்று
23 தனிநபர்களுக்கு எதிராகவும் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் மற்றொரு வழக்கும் அந்த தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தொடரப்பட்டுள்ளது. குறித்த தனிநபர்களில் பெருமளவாக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களும் உள்ளடங்குகின்றனர். குறித்த வழக்கு மீதான ஆட்சேபனைகளுக்கு 25/3/2026 அன்று திகதியிடப்பட்டிருந்த போதிலும் புதன்கிழமைகளில் பொது விடுமுறை நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமையினால் பிறைதொரு தினத்திற்கு திகதியிடப்பட உள்ளது. நிகழ்நிலை காப்பு சட்டமானது ஜனநாயக வழிக்கும் கருத்துரிமைக்கும் பாரிய அச்சுறுத்தல் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பணிமனை, சர்வதேச மன்னிப்பு சபை, மனித உரிமைகள் கண்காணிப்பகம் என்பன கடுமையாக விமர்சித்தும் தமது கண்டனங்களை பதிவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தனிப்பட்ட நிலைகளுக்கு களங்கம் ஏற்படுத்தாமல் அவதூறுகள் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்வதற்கு ஏதுவாக சட்ட ஏற்பாடுகள் காணப்படுகின்ற நிலையில் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை ஊடக பரப்பில் பேசுபொருளாகியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களினாலும் கடுமையான முறையில் எதிர்க்கப்பட்ட சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் தொடர்பிலான இரட்டை நிலைப்பாடு தமிழ் மக்கள் மத்தியில் பலர்த்த விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண விவசாயிகள் எதிர்நோக்கும் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கிலான உயர்மட்ட கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நேற்றைய தினம் புதன்கிழமை ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. விவசாய திணைக்களத்தின் தேசிய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி விக்ரமராட்சி தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் மற்றும் வடக்கு மாகாண விவசாய திணைக்கள அதிகாரிகள் பங்கேற்ற இந்த கலந்துரையாடல் சுமார் 4 மணி நேரம் இடம்பெற்றது. இக்கூட்டத்தில் மாகாண விவசாயத்துறையின் தற்போதைய சவால்கள், எதிர்கால திட்டங்கள் மற்றும் கொள்கை ரீதியான தீர்மானங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இக்கலந்துரையாடலை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ஆளுநர் வேதநாயகன் காலநிலை மாற்றம், ஒழுங்கற்ற மழை வீழ்ச்சி, வெள்ளம் மற்றும் நீண்ட வறட்சி என்பன விவசாயிகளின் பயிர்ச்செய்கை நாட்காட்டியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அத்துடன் தென்னையில் வெள்ளை ஈ மற்றும் வாழையில் பனாமா போன்ற புதிய நோய் தாக்கங்களால் விவசாயிகள் விளைச்சல் இழப்பை சந்திக்கின்றனர். இதற்கு தீர்வாக உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளுடனான ஒருங்கிணைந்த பீடை முகாமைத்துவத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். வறட்சியை தாங்கக்கூடிய பயிரினங்களை அறிமுகப்படுத்துவதுடன் விவசாயிகளின் பேரம் பேசும் சக்தியை அதிகரிக்க விவசாய அமைச்சுக்கள் வலுவூட்ட வேண்டும். அத்துடன் அரசு தனியார் பங்கு பற்றுதலுடன் பெறுமதி சேர் உற்பத்திகள், குளிரூட்டப்பட்ட களஞ்சிய சாலைகள் மற்றும் விவசாய பதனிடும் வளையங்களை உருவாக்க வேண்டும். தேசிய மற்றும் மாகாண விவசாய திணைக்களங்களுக்கு இடையிலான சிறந்த ஒருங்கிணைப்பின் ஊடாக இதனை சாத்தியமாக்க முடியும் என ஆளுநர் தெரிவித்தார். மேன்முறையிட்டு பதில் வரும் வரையில் தம்மை பழைய நிலையங்களில் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு அலுவலகம் முன்பாக இன்றைய தினம் சில ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் இடமாற்ற சபையால் இடமாற்ற பட்டியலில் இடப்பட்ட சில ஆசிரியர்கள் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக மேன்முறையீடுகள் செய்துள்ளனர். இதனால் இடமாற்றம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வருடா வருடம் இடமாற்ற சபையால் ஆசிரியர்களுக்கான இடமாற்றங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த 1/1/2026 தேதியன்று வழங்கும் என பட்டியலிடப்பட்ட இடமாற்றங்கள் இதுவரை ஒரு சிலரது சுய நலன்களுக்காக இடமாற்றம் அமல்படுத்தப்படாமல் தடுக்கப்பட்டு வருகின்றது. இதனால் வெளி மாவட்டங்களில் 8 வருடங்களுக்கு மேலாக கடமையாற்றி வரும் தாம் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இடமாற்ற பட்டியலின் அடிப்படையில் தமக்கான இடமாற்றத்தை விரைந்து செய்யுமாறு கோரி கடந்த 24ஆம் தேதி வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தியிருந்தனர். அதனை அடுத்து இன்றைய தினம் வியாழக்கிழமை இடமாற்ற பட்டியலில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக மேன்முறையோடு செய்துள்ள ஆசிரியர்கள் அதற்கான பதில் வரும் வரையில் இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்தக் கூடாது என போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையின் அழைப்பின் பேரில் வருகை தந்த கப்பலை உட்பிரவேசிப்பதற்கு அனுமதிக்காமல் தாக்குதல் நடத்தப்படும் வரை அரசாங்கம் நிறுத்தி வைத்தது. எம்மிடம் உள்ள தகவல்களின்படி 2வது கப்பலை உள்ளே அனுமதிக்குமாறும் தாம் அமெரிக்காவை சமாதானம் செய்து கொள்வோம் எனவும் இந்தியா கோரியதன் பிரகாரமே இலங்கை அரசாங்கம் அதற்கு அனுமதி அளித்தது. மாறாக இவ்விடயத்தில் தாமாக சுய தீர்மானம் மேற்கொள்வதற்கான துணிவு அரசாங்கத்திற்கு இல்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாராளுமன்றத்தில் எதிரணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தயாஸ்ரீ ஜெயசகர, முஜிபுர் ரஹ்மான், ஐக்கிய தேசிய கட்சியின் ராஜித சேனாரத்ன மற்றும் முன்னாள் மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலி ஆகியோர் இணைந்து நேற்று கொழும்பில் நடாத்திய கூட்டு ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு குற்றம் சாட்டப்பட்டது. அச்சந்திப்பில் கருத்துரைத்த தயாசிரி ஜெயசேகரவினால் சுட்டிக்காட்டப்பட்ட விடயங்கள் வருமாறு: அண்மையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரமடைந்திருக்கும் போர் சூழ்நிலை காரணமாக பெருமளவு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. நாம் ஏற்கனவே பலமுறை கூறி வந்ததை போல அமெரிக்காவும் இஸ்ரேலும் சர்வதேச சட்டங்களுக்கு முரணான தன்னிச்சையான முறையிலேயே இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றன. இதுகுறித்து நாம் எமது எதிர்பார்ப்பை பதிவு செய்கின்றோம். மறுபுறம் ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் மீது நடத்திய தாக்குதல்களையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இவ்விரு தரப்புகளினதும் பரஸ்பர தாக்குதலினால் எரிபொருள், எரிவாயு வெளியேற்றம் உள்ளடங்கலாக ஒட்டுமொத்த உலகமும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருப்பதுடன் இலங்கையிலும் பல வர்த்தக மற்றும் கைத்தொழில் நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளன. அதேவேளை 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு எம்மிடம் டாலர் இருக்கவில்லை. ஆனால் இப்போது போதிய அளவு வெளிநாட்டு கையிருப்பு தம்மிடம் இருப்பதாக ஜனாதிபதி கூறுகின்றார். அவ்வாறெனில் போர் மூலத் தொடங்கிய வேளையிலே
இதனிடையே நம் நாட்டில் களஞ்சியப்படுத்தக்கூடிய அளவு எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அது மாத்திரமின்றி உலக சந்தையில் எரிபொருள் பேரலின் விலை உயர்வடைந்து பின்னர் அது சரிவடைந்தது. அவ்வாறு இருக்கையில் இலங்கையில் மாத்திரம் எரிபொருளின் விலையை மீண்டும் அதிகரித்தது ஏன்? எனவே எரிபொருள் விலையை 50 ரூபாவினால் குறைப்பதற்கும் அதற்குரிய பெறுமதி சேர்வரியை நீக்குவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் தேவைப்பாட்டை விட 10% அதிகமான மேலதிக எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் அவசியமற்ற முறையில் எரிபொருளை சேமிப்பதை தவிர்த்தால் எவ்வித தட்டுப்பாடும் ஏற்படாது எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளது. தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நித்திகுமார இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே மாதம் நடுப்பகுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை, ஆனால் எரிபொருளை அதிக அளவில் சேமித்து வைப்பதும் விநியோகத்தில் ஏற்படும் முறைமையற்ற முகாமைத்துவமே தற்போதைய சவால்களுக்கு காரணமாகும். ஒரு கப்பலில் 40,000 மெட்ரிக் டன் எரிபொருள் வரும்போது அது தேவையை பூர்த்தி செய்கின்றது. ஆனால் பொதுமக்கள் தேவைக்கு அதிகமாக கொள்வனவு செய்ய முற்படும் போது தட்டுப்பாடு போன்றதொரு தோற்றம் உருவாகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விநியோகத்தை முறையாக நிர்வகிக்க QR குறியீட்டு முறை பெரிதும் உதவியுள்ளது எனவும் இதன் மூலம் மாதாந்த தேவை சரியாக பூர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் 6 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை ஒரே நேரத்தில் சில நபர்கள் கோருகின்றனர். இவ்வாறான பதுக்கல் நடவடிக்கைகள் அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் சாதாரண நுகர்வோருக்கு எவ்வித இடையூறுமின்றி எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ள அவர் பொதுமக்கள் அச்சமடைந்த எரிபொருளை சேமிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்.